Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா 11th அக்கௌண்டன்சியோட எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்மளோட அக்கௌண்டிங் சாப்டர்ஸில் எத்தனை யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 14 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம மேக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். அக்கௌண்டன்சி நம்மளுக்கு 11th ஒரு நியூ சாப்டர், நியூ சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மேக்ஸை விட அக்கௌண்டன்சி ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட், ஈஸி சம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மேக்ஸில் இருக்கிற மாதிரி ஃபார்முலாஸ், அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கேல்குலேஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸை விட அக்கௌண்டன்சி ரொம்ப ஈஸியானது. ஸோ ஃபஸ்ட் உங்களோட மைண்டை இது ஒரு ஈஸி சாப்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 14 யூனிட்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு எந்தெந்த மந்த்தில் நம்ம எவ்வளோ சாப்டர்ஸ் கவர் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம், இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட் யூனிட் இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். இது என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்டோட புக். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் அவங்க யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் அவங்க மார்க்ஸ் பண்ணதெல்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த யூனிட்டில் 12 கண்டென்ட்ஸ் இருக்குது. அதாவது இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். ஸோ நம்ம இப்போ தான் மொதல் அக்கௌண்டிங் படிக்க போகிறோம். அதனால் நம்மளோட பேசிக்லேருந்து நம்மளுக்கு இந்த சாப்டரில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டிங்கோட மீனிங், டெஃபனிஷன், சைக்கிள்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஸோ யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட். ஸோ இதுதான் நம்மளோட சாப்டரில் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். ஓகே, ஸோ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்குது, நீங்கள் எல்லாமே படிக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் இதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அக்கௌண்டிங் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த புக்கில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பாக்ஸ் போட்டு நம்மளுக்கு ஹைலைட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் ஒரு கிளான்ஸ் ஆஃப் அதை நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் இல்லாட்டி பப்ளிக் எக்ஸாம் அப்போல்லாம் நம்மளுக்கு வேணுக்குன்மே நம்மளாலாம் மார்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு புக் இன்சைட்லேருந்து நம்மளுக்கு 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 1 மார்க்ஸ் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இன் இந்தியா 23 centuries ago, Chandragupta Maurya's minister Kautilya wrote a book named Arthashastra, wherein some references can be traced regarding the way of maintaining accounting records. அதாவது இந்தியாவில் 23 சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி சந்திரகுப்தா மௌரியாஸோட மினிஸ்டர், சந்திரகுப்தா மௌரியா கிடையாது, அவரோட மினிஸ்டர் கௌட்டல்யா ரோட்ட புக். அவர் எழுதின புக் பேர் அர்த்தசாஸ்திரா. அந்த புக்கிலேருந்து தான் மெயின்டைனிங் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த புக்கிலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நம்மளுக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அக்கௌண்டிங் லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ எவால்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங்னா அக்கௌண்டிங் எப்படிலாம் உருவாச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன் தி ஏர்லியஸ்ட் டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அக்கௌண்டிங் வாஸ் டன் பை தி ஸ்டீவார்ட்ஸ். அதாவது ஸ்டீவார்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா மேனேஜர். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக பார்த்துக்கிறதுக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு பர்டிகுலரான பிளேஸை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்பாயிண்ட் பண்ணுற பர்சனோட பேர் தான் ஸ்டீவார்ட்ஸ் அப்படின்பாங்க. உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் டிக்ஷனரி இல்லாட்டி கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? who managed the properties of wealthy people. அதாவது அந்த பர்சன் வெல்த்தி பீப்புளோட ப்ராப்பர்ட்டிலாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. they rendered accounts periodically to the owners of the property. The stewardship accounting is said to be the root of accounting. Records of debit and credit were found in the 12th century itself. ஸோ ஒரு பணக்காரவங்க ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களோட ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்பாயிண்ட் பண்ண பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டியில் ரிலேட்டடான டெபிட் கிரெடிட் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நோட் பண்ணுறதுலாம் 12th
செஞ்சுரியிலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன் 1494 லூக்கா பாசியோலி அண்ட் இட்டாலியன் டெவலப்ட் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எப்போ எந்த இயரில் வந்துட்டு டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் வந்துட்டு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டியூ டு தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் தி 18th and 19th century. ஓகேவா? ஸோ இந்த பேரவில் உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் போதும். ஓகேவா? ஸோ 1494 லூக்கா பாசியோலி அண்ட் இட்டாலியன் டெவலப்ட் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் டியூ டு தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் தி 18th and 19th century. ஓகேவா? நெக்ஸ்ட், இன் தி 20th century தி நீட் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் மேனேஜரல் டிசிஷன்ஸ் மேக்கிங் காஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் as a separate branch of accounting. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 பேராவிலேருந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங்கில் என்ன பார்த்தோன்னா, அக்கௌண்டிங் வந்துட்டு லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ சந்திரகுப்தா மௌரியாஸோட மினிஸ்டர் கௌட்டல்யா எழுதின அர்த்தசாஸ்திரா புக்கிலேருந்து மெயின்டைனிங் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு 1494 லூக்கா பாசியோலி இட்டாலியன் வந்துட்டு டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க. எப்போது? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் 18th and 19th centuries அப்போது டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மெயின் இதுக்கு வரும், அதாவது மீனிங் அண்ட் டெஃபனிஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கோட மீனிங், அதோட டெஃபனிஷன். ஓகேவா? Next, accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating financial information. Accounting gives information on the resource available, how the available resources have been employed, the results achieved by their use. Okay, so the profit earned or loss incurred during the accounting period, value and nature of assets, liabilities and capital can be ascertained from the information recorded in the accounts. ஸோ இதுதான் நம்மளோட மீனிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டே போதும். அக்கௌண்டிங் வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வாட் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு பேசிக் கான்செப்ட். அக்கௌண்டிங் வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். சரியா? அது வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி, அதை மெஷர் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, கிளாஸிஃபைலாம் பண்ணி, சம்மரைசிங், இன்டர்பிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அக்கௌண்டிங் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் நம்மளுக்கு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குதான். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோமா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னதுன்னா, த ரிசோர்ஸஸ் அவைலபிள், how the available resources have been employed and the results achieved by their use. அதாவது எவ்வளோ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த அவைலபிள் ரிசோர்ஸஸை எப்படி நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம், அந்த பண்ணதுலேருந்து நம்மளுக்கு ரிசல்ட் என்ன. ஸோ அந்த 3 பாயிண்ட் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் தி ரிசோர்ஸஸ் அவைலபிள் அண்ட் ஹவு தி அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஹவ் பீன் எம்ப்ளாய்ட் அண்ட் த ரிசல்ட்ஸ் அச்சீவ் பை தேர் யூஸ். இதுதான் நம்மளோட மீனிங் ஆஃப் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஃபினிஷன்ஸ், நம்மளுக்கு 2 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் அவங்க கொடுத்த ஒரு டெஃபினிஷன், அப்புறம் அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு 2 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டெஃபினிஷன்ஸ் எழுதுனா போதும். ஸோ இந்த 2 டெஃபினிஷனில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, transactions and events which are in part at least of financial character and interpreting the results thereof. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் டெஃபினிஷன். செகண்ட் டெஃபினிஷன் பார்த்தோம்னா, accounting association has been defined accounting as the process of identifying, measuring, communicating economic information to permit informed judgments and decisions by users of the informations. ஓகே, ஸோ நம்மளுக்கு இது 2 கம்பேர் பண்ணுறப்போ அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷனோட டெஃபினிஷன்ஸ் சின்னதாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங், கம்யூனிகேட்டிங். 3 பாயிண்ட்: ஐடென்டிஃபையிங், மெஷரிங், கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் டு பெர்மிட் இன்ஃபார்ம்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ். ஸோ 3 இன்ஃபர்மேஷன் டு பி
to permit informed judgment and decisions by the user of the information. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனை வச்சு ஜட்ஜ்மெண்ட் டு டிசிஷன்ஸ் யூசர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் வச்சு யாரோட டெஃபினிஷன் இது? அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷனோட டெஃபினிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ நம்ம 3 பார்த்துட்டோம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங், எவால்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங், மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங். அடுத்து 1.4 நம்மளுக்கு வந்துட்டு அக்கௌண்டிங்கோட சைக்கிள். ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை நல்லா மகப்போ இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கோட டயக்ராம் என்னென்னா, நீங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு அக்கௌண்டிங் சைக்கிள் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள்லாம் போட்டு எழுதாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி தியரி எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் அக்கௌண்டிங் சைக்கிள்னு எழுதி நம்பர் 1 இல்லாட்டி ஸ்டார் சிம்பிள் போட்டு டிரான்சாக்ஷன், ஜேர்னலைசிங், போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட், அப்புறம் ஓப்பனிங் என்ட்ரி. ஸோ இதுதான் நம்மளோட அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாப்டர்ஸும் இப்படி தான் வரும். ஸோ செகண்ட் லெசன் வந்துட்டு உங்களுக்கு ஜேர்னல், அப்புறம் வந்துட்டு 4th லெசன்லாம் ட்ரையல் பேலன்ஸ், இப்படி தான் உங்களுக்கு ஜேர்னலே வரும். ஸோ அக்கௌண்டிங்கோட பேசிக் கான்செப்டே இந்த சைக்கிள் தான். எடுத்தோன்னே டிரான்சாக்ஷன் தான், நெக்ஸ்ட்டு ஜேர்னலைசிங், நெக்ஸ்ட்டு போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ரிப்பேரிங் P&L அக்கௌண்ட், ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த மாதிரி தியரியிலலாம் உங்களுக்கு மெயின் வந்துட்டு சைட் ஹெட்டிங் தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் சைட் ஹெட்டிங் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தியரியில் சைட் ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர்லாம் எடுத்து எழுதிங்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு டிரான்சாக்ஷன், செகண்ட் ஒன் வந்துட்டு ஜேர்னலைசிங், தேர்ட் ஒன் வந்துட்டு போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், ஃபோர்த் ஒன் வந்துட்டு ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரிப்பேரிங் P&Lனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் 1 2 3 4 5 வருது. ஸோ 5P, ஒரு T, ஒரு J. ஸோ இந்த மாதிரி வரப்போ பிடி சார் ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கிறப்போ யூஸ் பண்ண ஒரு ட்ரிக். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பி வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் வருது. ஸோ மொத்தமாகவே நம்மளுக்கு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ அதில் 5P வரும், 6 and 7 வந்துட்டு T and J. ஸோ ஃபஸ்ட்டு T வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸ், செகண்ட் J ஃபார் ஜேர்னல். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 5P வருதா? ஸோ 5ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு P வந்துட்டு ப்ரிப்பேரிங் வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட், அப்புறம் ப்ரிப்பேரிங் இல்லாட்டி போஸ்டிங் பேலன்சிங், ஸோ ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அண்ட் அக்கௌண்ட், அப்புறம் ப்ரிப்பேரிங் P&L அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரிக்கான உங்களுக்கு எதெல்லாம் ரிமெம்பராக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைட் ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம்? டிரான்சாக்ஷனா. ஸோ நம்மளோட அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ஐடென்டிஃபையிங் தி டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங். So first step in accounting process is identify the financial transaction of a business. All monetary transactions are recorded in the book of original entry called journals. Recording the transaction in the journal is called journalizing. Entries are made in the journals on the basis of source documents in the chronological order, that is the order of occurrence of the transactions. So நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்? டிரான்சாக்ஷன். ஸோ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட் பாயிண்ட் போட்டு ஐடென்டிஃபை தி டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசேஷன் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிறது நீங்கள் ஓன் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். உங்களுக்கு மார்க்லாம் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி எழுதினா தான் உங்களுக்கு மார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சைட் ஹெட்டிங் மட்டும் எழுதிட்டு கண்டென்ட்டை நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். அதுக்குன்னு உங்களோட ஓன் ஸ்டோரிலாம் எழுதக்கூடாது. ஸோ நம்மளுக்கு புரிஞ்சதை வச்சு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் இன் தி அக்கௌண்டிங் சைக்கிள் ஆர் அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்துட்டு ஐடென்டிஃபைங் தி டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னலைசிங். இதுதான் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆல் தி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் தி புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி கால்டு ஜேர்னல்ஸ். அதாவது எல்லா மானிட்டரி டிரான்சாக்ஷனுமே நம்ம ஒரு புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஜேர்னல்ஸ். இதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னது? ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன் இன் தி ஜேர்னல் இஸ் கால்ட் ஜேர்னலைசிங். ஸோ மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம ஒரு புக்கில் எழுதுவோம். அதுக்கு பேர் தான் ஜேர்னல்ஸ். ஸோ ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன் இன் தி ஜேர்னல் இஸ் கால்ட் ஜேர்னலைசிங்.
ஓகேவா, இது நம்மளோட தேர்ட் பாயிண்ட். அப்புறம் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் தி ஜேர்னல்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் மேட் இன் தி ஜேர்னல்ஸ், அதாவது மானிட்டரி டிரான்சாக்ஷன் நம்ம எழுதுவோமா, என்ட்ரி போடுவோமா புக்கில், அதெல்லாம் எதை வச்சுன்னா தி சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வச்சு போடுவோம். ஸோ நம்மளோட 4 பாயிண்ட் நீங்கள் வந்துட்டு சைடிங் எழுதிட்டு நச்சுன்னு 4 பாயிண்ட் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் தி அக்கௌண்டிங் சைக்கிள் வந்துட்டு ஐடென்டிஃபைங் தி டிரான்சாக்ஷன் அண்ட் தி ஜேர்னலைசிங், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்னா ஆல் தி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்ட் ஆன் தி புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரிஸ் கால் ஜேர்னல்ஸ், இது நம்மளோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ் இன் தி ஜேர்னல் இஸ் கால் ஜேர்னலைசிங், இது நம்மளோட தேர்டு பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் தி ஜேர்னல்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர், இதுதான் நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னது, சைடு ஹெட்டிங் கரெக்டாக எழுதணும், உள்ள கண்டென்ட்டு கண்டதையும் எழுதாமல் பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதணும். ஓகேவா, பேராகிராஃப் எழுதக்கூடாது, சைடு ஹெட்டிங் எழுதினீங்கன்னா நீங்கள் பாயிண்ட் வைஸில் தான் உள்ளே இருக்க கண்டென்ட் எழுதணும். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபரிங் தி என்ட்ரிஸ் ஃப்ரம் தி ஜேர்னல் டு லெஜர் இஸ் கால் போஸ்டிங். ஸோ நம்மளுக்கு போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் இருக்கா, போஸ்டிங்னா என்ன, பேலன்சிங்னா என்னன்னு தான் பார்க்குறோம். ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரிஸ் ஃப்ரம் தி ஜேர்னல் டு லெஜர் இஸ் கால் போஸ்டிங். ஓகேவா, இன் தி லெஜர் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் ஈச் அக்கௌண்ட் ஆஃப்டர் கிளாசிஃபைங் தெம் அண்டர் காமன் ஹெட்ஸ். Finding the difference between the total of debit column and credit column of the ledger account is called balancing. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம், அப்புறம் ஜேர்னல்னால் என்னென்னு பார்த்தோம், ஜேர்னலிங்னா என்னென்னு பார்த்தோம். செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன போயிட்டாங்கன்னா போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் தான் நம்மளோட செகண்ட் சைக்கிள். ஓகேவா, ஸோ போஸ்டிங்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிங் தி என்ட்ரி ஃப்ரம் ஜேர்னல்லேருந்து லெஜருக்கு என்ட்ரிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் போஸ்டிங். பேலன்சிங் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெபிட் காலமுக்கும் கிரெடிட் காலம் ஆஃப் தி ஆல் லெஜர் அக்கௌண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் ஆஃப் தி லெஜர் அக்கௌண்ட் தான் பேலன்சிங். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் தி ட்ரையல் பேலன்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் தி லெஜர் பேலன்ஸ் நேம்லி ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் அஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லெஜர் பேலன்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா தி தேர்ட் ப்ராசஸ் இஸ் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லெஜர் பேலன்ஸ். நீங்கள் இதில் இருக்கிற அதே கண்டென்ட்லாம் எழுத வேணாம், இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நீங்கள் எல்லா சைட் ஹெட்டிங்கும் ஞாபகம் வச்சுப்பீங்களா, இப்போது இந்த சைட் ஹெட்டிங் எழுதிட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுறீங்க, தி தேர்ட் அக்கௌண்டிங் சைக்கிள் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். தி ட்ரையல் பேலன்ஸ் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா தி ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தி லெஜர் பேலன்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் அ பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட், ஆல் தி டைரக்ட் ரெவன்யூஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ட்ரேடிங் அக்கௌண்ட். தி பேலன்ஸ் இன் தி ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் தி கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். ஸோ ஃபஸ்ட், அதாவது ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப். ஓகேவா, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஆல் தி டைரக்ட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகேவா, எல்லாமே அதில் நம்ம எழுதுவோம். ஆல் டைரக்ட் ரெவன்யூ, direct expenses are transferred to the trading account. The balance in the trading account is gross profit or gross loss. Okay va? So next fifth point pathina preparation of profit and loss account. So profit and loss account is prepared for a particular accounting period. All the indirect revenue, indirect expenses along with the gross profit, gross loss are transferred to the P&L account, அதாவது profit and loss account. The balance of the profit and loss account is the net profit and net loss. So trading account first எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம profit and loss account எழுதுவோம். இதுதான் நம்மளோட ஃபார்மட், சரியா? ஸோ டைரக்ட் ரெவன்யூ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எழுதுவோம். இன்டைரக்ட் ரெவன்யூ, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எழுதுவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் லாஸ் கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் ஆப்போசிஷன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெவன்யூ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்.
இதில் இன்டைரக்ட் ரெவென்யூ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதில் கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் லாஸ், இதில் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ a statement showing the balance of asset liabilities, namely balance sheet, is prepared as the final step in the accounting process. It is prepared on a particular date, normally on the last date of accounting period. ஓகேவா? ஸோ வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்னா பேலன்ஸ் ஆஃப் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் தான் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இட் ப்ரிப்பேர்ட் இன் இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப் இன் தி அக்கௌண்டிங் ப்ராசஸ். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் அ பர்டிகுலர் டேட், நார்மலி ஆன் தி லாஸ்ட் டேட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட். ஸோ நம்மளுக்கு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 பாயிண்ட்டாக எழுதுவோம். பட் நீங்கள் கண்டென்ட்டாக எழுதுகிறப்போ கரெக்டாக 6 பாயிண்ட்டாக எழுதுவீங்க. ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலையும் ஆட் பண்ணி ஒரே பாயிண்ட்டாக நம்ம எழுதிட்டோம். ஸோ இது நம்மளோட செகண்டு, இது 3rd 4th 5th 6th தான் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஓப்பனிங் என்ட்ரிலாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள் முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், நம்மளோட சைக்கிள்லையும் 6 தான் இருக்குது, அப்ஜெக்டிவ்ஸ்லையும் நம்மளுக்கு 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டு கீப் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், to ascertain the profit and loss of the business, to ascertain the financial position or status of the enterprise, to provide informations to various stakeholders for their requirements, to protect the properties of an enterprise, to ascertain the solvency and liquidity positions of an enterprise. ஸோ நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா டு கீப் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் தி ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ள ஓன் கண்டென்ட் எழுதலாம். எப்படின்னா நீங்கள் அக்கௌண்டிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா எல்லா ரெக்கார்டையும் சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் எழுதி வைக்கிறது. ஓகே, ஸோ to keep a systematic record of the financial transaction and event. ஸோ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டில் நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டு ascertain ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ascertain தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆர் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி என்டர்பிரைஸ், அதாவது அந்த பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அதுக்கும் நம்ம அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுவோம். டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஒரே இது மாதிரி தான். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் தேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ டு ப்ரொடெக்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ், to ascertain the solvency and liquidity position of an enterprise. ஸோ அக்கௌண்டிங்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஒரு கம்பெனியில் அக்கௌண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அந்த கம்பெனியில் வர்ற எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதா அதை பார்க்குறதுக்கும் நம்ம அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கை வச்சு நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் எப்படி இருக்குது நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கம்பெனியில், அதாவது நம்ம பிஸ்னஸில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதாவது ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் தேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டு ப்ரொடெக்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஓகே, அதை சிக்ஸ்த் பாயிண்ட் வந்துட்டு டு ascertain தி சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 6 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதே மாதிரி ப்ராசஸ், அதாவது சைக்கிள் ஆஃப் அக்கௌண்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்க 1.6 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்துட்டு 6 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ராசஸ்லேயும் சைக்கிள் ஆஃப் அக்கௌண்டிங்லேயும் 6 பாயிண்ட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ்லேயும் 6 பாயிண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்லையும் நம்மளுக்கு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், ஃபோர்காஸ்டிங், கம்பேரிசன், டிசிஷன் மேக்கிங், அண்ட் தென் கண்ட்ரோல், அண்ட் தென் அசிஸ்டன்ஸ் டு கவர்மெண்ட். ஓகே, ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு மெஷர்மெண்ட், ஃபோர்காஸ்டிங், கம்பேரிசன், டிசிஷன் மேக்கிங், கண்ட்ரோல் ஏ. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்துட்டு நம்மளோட 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதோட ஃபஸ்ட் லெட்டர் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு ஏ அண்ட் தென் சி இருக்குது, டி, எஃப், எம். ஓகே, ஸோ மெக் டொனால்ட்ஸ், ஸோ எம்சிடி அண்ட் தென் ஃப்ரெண்ட் ஏ. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு மெக்டானல்ட்ஸ் கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் லெட்டரை ஃப்ரேம் பண்ணி ஒரு 6 பாயிண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா, ஸோ மெக்டொனால்ட்ஸ் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஃப்ரெண்டை வந்துட்டு ஏதாவது ஏல ஏதாவது ஒரு பேரை வச்சு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 6 லெட்டர்ஸ் வந்துருச்சா. ஸோ இதில் நம்மளுக்கு வந்துட்டு சி மட்டும் 2 சி இருக்குது.
ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு மெஷர்மெண்ட். செகண்ட் ஒன் வந்துட்டு C ஃபார் கம்பேரிசன் அண்ட் D ஃபார் டிசிஷன் மேக்கிங் அண்ட் அனதர் C ஃபார் கண்ட்ரோல் அண்ட் கம்பேரிசன், F ஃபார் ஃபோர்காஸ்டிங், A ஃபார் அசிஸ்டன்ஸ் டு தி கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு இல்லை, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் தியரி எழுதினாலும் உங்களுக்கு நிறைய சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துருந்தா அந்த சப்ஹெட்டிங்ஸோட ஃபஸ்ட் லெட்டர்லாம் எழுதி அதுக்கு ஏதாவது ஒரு நிக் நேம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட். ஸோ தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி அக்கௌண்டிங் டு கீப் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு சப்ஹெட்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ என்னென்ன 6 பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் மெஷர்மெண்ட். ஸோ மெஷரிங், அப்புறம் ஃபோர்காஸ்டிங்னா ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபோர்காஸ்டிங்க்கு அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்பேரிசன்னா 2 பிஸ்னஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் ஆகுது. டிசிஷன் மேக்கிங்க்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. கண்ட்ரோல்னால் டூல் கண்ட்ரோல், அதாவது அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இப்போ அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போச்சா, லாஸில் ஏன் போகுது அப்படின்னு சொல்லி நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம அந்த பிஸ்னஸை ப்ரிடிக்ட் பண்ணி கண்ட்ரோலில் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அசிஸ்டன்ஸ் டு தி கவர்மெண்ட். நம்மளோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு அசிஸ்டன்ஸ் டு கவர்மெண்ட். ஸோ நம்மளுக்கு 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? Introduction of accounting and then evolution of accounting, meaning and definition பார்த்தோம். accounting cycleல 6 பாயிண்ட்டு, objectives of accountingsல 6 பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் 6 பாயிண்ட்ஸ் பார்த்தோமா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நம்மளுக்கு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமும் இந்த எல்லா பாயிண்டோட சப்ஹெட்டிங் இருக்குது. ஸோ இதுலேயும் நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு சைடில் எழுதி வச்சு அதுக்கு ஒரு நிக் நேம் வச்சு க்ரியேட் பண்ணி மெமரியில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்தோடையும் ஃபஸ்ட் பாயிண்ட். அதாவது நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட், ஃபங்க்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். ஸோ நம்மளோட சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் தான் வந்துட்டு எல்லா அக்கௌண்டிங்கோட இதுலேயும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட்லாம் வந்துட்டு அக்கௌண்டிங் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ், எய்ட் டு டிசிஷன் மேக்கிங், சாட்டிஸ்ஃபைஸ் தி லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் டு தி இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ், அண்ட் தென் லீகல் எவிடன்ஸ், காம்புடேஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ், செட்டில்மெண்ட்ஸ் டியூரிங் மெர்ஜர். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தோட சப்ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க கண்டென்ட்டை ஃபுல்லாக படிக்க வேண்டாம். நீங்கள் ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஓன் வேர்ட்ஸில் க்ரியேட் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் informations to interested groups. ஓகேவா? accounting supplies appropriate informations to different interested groups like owners, management, creditors, employees, financial institutions, tax authorities and the government. So information to interested groups எழுதிட்டீங்களா? உள்ளே இருக்க கண்டென்ட் எப்படி எழுதுவீங்கன்னா, தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் அக்கௌண்டிங் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். ஸோ தட் இஸ் அக்கௌண்டிங் சப்ளைஸ், அதாவது அக்கௌண்டிங்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் டு வேரியஸ் இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். நீங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து எழுதிக்கணும். எப்படின்னா இதே மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் இதே மாதிரி எழுத முடிஞ்சால் வெல் அண்ட் குட். ஓகே, நீங்கள் அப்படியே எழுதிடலாம். பட் என்னால் ஓனாக எழுத முடியும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, அக்கௌண்டிங் gives informations to various interested groups like owners, management, creditors, employers, financial institutions, tax authorities, the government, business, enterprises. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். அதாவது அக்கௌண்டிங் gives informations to various interested groups like என்னென்ன குரூப்ஸும் நீங்கள் உங்களோட இது எழுதிக்கலாம். என்னென்ன ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், கிரெடிட்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், பிஸ்னஸ் எழுதிக்கலாம், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லீகல் எவிடன்ஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜென்ரலி அக்செப்டட் அஸ் எவிடன்ஸ் இன் கோர்ட்ஸ் ஆஃப் லா அண்ட் அதர் லீகல் அத்தாரிட்டிஸ் இன் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். லீகல் எவிடன்ஸ்னால் அக்கௌண்டிங் வந்துட்டு ஒரு லீகல் எவிடன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. எங்கன்னா கோர்ட் ஆஃப் லா, அதாவது நம்மளோட கோர்ட்டில் ஒரு எவிடன்ஸை அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லீகல் அத்தாரிட்டிஸும் யூஸ் பண்ணுவாங்க. செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ்னால் ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டி ஒரு பிரச்சனை, அப்போ அந்த மாதிரி பிரச்சனையில்
நம்ம அக்கௌண்டிங்லாம் வந்துட்டு ஒரு லீகல் எவிடன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காம்புடேஷன் ஆஃப் டேக்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் தி பேசிக் சோர்ஸ் ஆஃப் காம்புடேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அண்ட் அதர் டேக்ஸஸ். ஸோ நம்மளோட இன்கம் டேக்ஸ் அதர் டேக்ஸ்லாம் வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி 9 இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா இம்பார்ட்டன்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ஸில் நான் வந்துட்டு பார்ட் 2ல் கவர் பண்ணுறேன். என்னால் ஒரே வீடியோவில் ஹோல் சாப்டரை கவர் பண்ண முடியல. நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 7 பார்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு, எவல்யூஷன் பார்த்தாச்சு, மீனிங் அண்ட் டெஃபினிஷன். மீனிங் பார்த்தாச்சு. டெஃபினிஷன்ஸில் நம்மளுக்கு 2 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சுக்கலாம். அக்கௌண்டிங் சைக்கிள்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு 6 இருக்குது. அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ்லேயும் நம்மளுக்கு 6, ஃபங்க்ஷன்ஸ்லேயும் 6 இருக்குது. ஸோ எல்லாத்தோட சைட் ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 6 பாயிண்ட்ஸ் எழுதிடணும். இதே நம்மளுக்கு 3 மார்க்ஸில் கேட்டிருந்தால் எனி 4 இல்லாட்டி எனி 3 எழுதுனா போதும். 2 மார்க்ஸில் கேட்டிருந்தால் நீங்கள் வெறும் சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ஸில் நம்மளுக்கு 9 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. அதில் 5 மார்க்ஸ் கேட்டிருந்தால் எனி 6 எழுதுங்க. 3 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தா உங்களுக்கு எனி 5 இல்லாட்டி எனி 3 எழுதுனா போதும். 3 மார்க்ஸுக்கு 3 எழுதுனா போதும். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் கேட்டிருந்தா வெறும் நீங்கள் சைட்டிங்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மீதி 4 சைட்டிங்ஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி புரியலை, இந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்துட்டு மாற்றுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.